வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்க நம்ம பார்க்கணும். ராவண வத நிகழ்ச்சியில் நம்ம சுபத்ரா கையில் அம்பை வச்சு ராவணனை வதம் செய்ய நிகழ்ச்சி நடக்க போகுது. அதில் நம்ம ஸ்ரீஜாவை ராவணன் பொம்மைக்கு பின்னாடி நம்ம ஸ்ரீஜா திட்டப்படி இசையை கெட்டி வச்சு இசை சாகணும். அந்த அம்பு சுபத்ரா ஏறுறதோட நம்ம இசைக்கு மேலே போய் பாஞ்சி அவள் செத்து கிடக்கணும். ஒரு கற்பிணியை நாங்கள் என் கையால் கொன்னுட்டேன் அப்படின்னு சுபத்ரா துடிச்சு காலம் ஃபுல்லாக கஷ்டப்படணும் அப்படின்னு ஸ்ரீஜா ஒரு திட்டத்தை போட்டு வச்சுருக்காங்க. இந்த திட்டத்திற்காக ஆதிலட்சுமியோட கை கோர்க்குறாங்க ஸ்ரீஜா. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் பார்த்தோன்னா நம்ம ராகோ வர்ஷினியை கூட்டிக்கிட்டு ஊரை சுற்றி சந்தோஷமாக பார்க்குறாங்க. இந்த சைடு சிந்தாமணிக்கும் வர்ஷினிக்கும் கடுப்பாகுது. இந்த ஸ்ரீஜாவுக்கும் கடுப்பாகுதுன்னு சொல்லலாம். வர்ஷினியை கூட்டிகிட்டு சுற்றுது. உடனே ஸ்ரீஜா கிட்ட நம்ம சிந்தாமணி கேட்குறாங்க, ஏண்டி ஸ்ரீஜா, நீயும் நானும் தான் புருஷன் இல்லாமல் தனியாக இருக்கணும் போல் இருக்குது. இந்த பாரு, உன் புருஷனை அந்த வர்ஷினி இழுத்துக்கிட்டு ஊரை சுற்றிட்டு கிடக்கா அப்படின்னு அந்த இடத்துல நேரம். ஆமாக்கா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இவங்க ரெண்டு பேருக்கும் சரியான வேட்டு வைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ராவண வதம் நாளைக்கு நடக்குதுல்ல, அதில் நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த சுபத்ரா அம்பு ஏறினணும். அதில் அந்த ராவண பொம்மையில் பின்னாடி அந்த இசையை கெட்டி வச்சு அந்த அம்பு போய் நேராக இசைக்கு உடம்புல போய் பாயணும். துடிக்க சாகணும். சுபத்ரா கையால் ஒரு சாவு விழணும். இதை ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் கணங்காக நான் சுபத்ராவையும் தண்டித்தது கணங்காக இருக்கும். அதே நேரம் இசைக்கும் தண்டனை கொடுத்தது கணங்காக இருக்கும். இதுக்கெல்லாம் மூல காரணமாக நம்ம ஆதிலட்சுமி, அதுதான் சுபத்ராவுக்கு எதிரி. அவங்க கூட நான் கை கோர்க்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், ஏண்டி அவங்க ஒரு பெரிய வில்லியாக இருப்பாங்க. வில்லி நம்ம அவங்க கூட கை கொடுத்தோன்னா அவங்க ஒரு கட்டத்தில் நம்மளை போட்டு தள்ளிட்டா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிடுறோம். அது எல்லாம் நம்ம பத்திரமா பார்த்துக்கிடலாம். என்னை விட பெரிய வில்லி யார் உண்டு? வாங்க கவலைப்படாமல் நம்ம ஆதிலட்சுமிகிட்ட போய் பேசலாம் அப்படின்னு அந்த இடத்துல சிந்தாமணியை இழுத்துக்கிட்டு நம்ம வர்ஷினிக்கும் ஆப்பு வைக்கணும் அப்படின்னு ஸ்ரீஜா கோவத்தோட, இதுக்கு எல்லாம் வழி இந்த ஆதிலட்சுமி தான் அப்படின்னு ஆதிலட்சுமி கிட்ட போகிறாங்க. ஒரு கட்டத்தில் ஆதிலட்சுமி கேட்குறாங்க, நீங்கள் யார், எதுக்காக என்ன பார்க்கணும்? நான் தான் அந்த சுபத்ரா வீட்டு மருமக. ஓ, சுபத்ராவிற்கு மருமகளா? நான் உங்களுக்கு பரம்பரை எதிரியாச்ச, எதுக்காக என்னை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க நேரம், எல்லாம் காரணமாக தான். ஏன்னா எங்களுக்கும் அந்த சுபத்ரா ஆகாது. சுபத்ரா உயிரோடு இருக்கிறதுல எங்களுக்கும் எனக்கும் விருப்பம் இல்லை. நான் உப்புக்கு சப்பா தான் அந்த வீட்டில் மருமகளாட்டு இருக்கேன். எனக்கு உண்மையாட்டே இந்த சுபத்ரா குடும்பம் என் கண்ணு முன்னாடி அழியணும். நீங்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ சுபத்ராவால், அதே மாதிரி நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஓ, நீனும் அப்போ ஏன் கோஷ்டி தானா அப்படின்னு ஆதிலட்சுமி அந்த இடத்துல பேசிக்கிட்டே, கவலைப்படாத, என்ன வேணாலும் பண்ணி இந்த சுபத்ரா குடும்பத்தை அழிக்கணும், அதுதான் எனக்கு விருப்பம் அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. நம்ம ஆதிலட்சுமி ஸ்ரீஜா கூட கை கோர்க்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு ராவண வதம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்துட்டு இருக்கு. நம்ம திருவிழாவில் நம்ம இசை சுற்றி பார்த்துட்டு இருக்க நேரம் இசையை இந்த ராட்டினத்தில் நீ இருக்கணும், உன் முகத்தில் உள்ள சந்தோஷத்தை நான் பார்க்கணும், இங்கே வாமா இசை அப்படின்னு அந்த இடத்துல சுபத்ரா ராட்டினத்தில் இசையை ஏற்றுறாங்க. ஒரு கட்டத்தில் ராட்டினத்தை அப்படியே அவங்க கையால் சுற்றி விடுறாங்க. அவங்க கையெல்லாம் அப்படி ரத்தக்கரை மாதிரி படிஞ்சு இருக்கு. நம்ம ஆனாலும் நம்ம இசை முகத்தில் உள்ள சந்தோஷத்துக்காக அவங்க சுற்றி விடுறாங்க. அத்தை, உங்கள் கையை நான் பார்க்கணும் அப்படின்னு ராட்டினத்துலேருந்து இறங்கி வந்ததோட நம்ம இசை கேட்க சுபத்ரா கைகளை காட்டாங்க. ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. அத்தை, என் மேலே அவ்வளோ பாசமா? ஆமாம், எங்கள் வீட்டோட வாரிசை நீ சுமந்துட்டு இருக்க, நீ நல்லா இருக்கணும், உன் முகத்தில் இப்போ உள்ள சந்தோஷம் பிள்ளைய போய் சேரும், அதனால தான் இசை அப்படின்னு நீ சந்தோஷமாக இருக்கணுமா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு நம்ம பார்த்தோன்னா, போகட்டு இன்னைக்கு நீ சந்தோஷப்பட்டுக்க, நாளைக்கு உன் கையாலேயே அந்த இசையை நீ கொல்ல போகிற சுபத்ரா, என் வீட்டு வாரிசை நானே என் கையால் போட்டு தள்ளிட்டேனே அப்படின்னு நொந்து தினம் நீ சாக போகிறடி
அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு முடிவை கட்டிக்கிட்டு ஸ்ரீஜா வந்து இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சுபத்ரா ராவண வதம் நிகழ்ச்சிக்கு வந்து தயாராகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அம்பு எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஊர் மக்களே வந்து மொத்தமாக வந்து கூடியிருக்காங்க. பெரிய ராவண உருவம் வந்து இருக்குது. அதுக்கு பின்னாடி நம்ம இசையை வந்து கட்டி வைக்கதா திட்டம். ரவுடிங்க நம்ம இசையை வந்து யாரும் இல்லாத பார்க்காத நேரத்தில் போய் வந்து கடத்துறாங்க. வாயில் துணியை கட்டி வைக்கிறாங்க. வாயையும் கையையும் கட்டி அந்த ராவண பொம்மைக்கு பின்னாடி வந்து நம்ம இசையை வந்து வச்சுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம விஷால் எங்கே இசை அப்படின்னு வந்து தேடுதல் வேட்டையை நடத்திட்டு இருக்காங்க. மொத்த குடும்பமும் இசையை காணலை, எப்படியாவது வந்து இசையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இருக்க நேரம் நம்ம ஸ்ரீராமும் சிந்தாமணியும் மட்டும் அசல்ட்டாக என்ன நடக்குது வேடிக்கை பார்க்கலாம். ஏன்னா கொஞ்ச நேரத்தில் சுபத்ரா ஒரு கொலையாளி ஆயிடுவா, நமது இசை வந்து செத்து கிடக்க போகிறா. இதுதான் நம்மளுக்கு சந்தோஷம். சுபத்ரா இடத்துல சிந்தாமணி அக்கா நீங்கள் தான் வரப்போகிறீங்க, உங்கள் விழுக்கிட்ட தான் உங்கள் வீட்டுக்கு கொத்து சாவி கிடைக்க போகுது. இது வரைக்கும் வேலைக்காரிகிட்ட கிடைச்ச இந்த கொத்து சாவி இனி உங்கள் கைக்கு வரப்போகுது. அதான் சுபத்ரா ஒரு வேலைக்காரி தானே, அவள் கையில் இருந்தது உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து திட்டத்தை போட்டு வைக்கிறாங்க. சிந்தாமணியும் இது நடந்துட்டுனா ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீஜா, உன் திட்டப்படி எல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. என்னமோ சரியில்லை, நம்ம இங்கே இசையை காணலைன்னு தேடும். ஸ்ரீஜா முகத்தில் சந்தோஷம் இருக்குன்னா கண்டிப்பாக இசை காணாமல் போனதில் இந்த ஸ்ரீஜா கண்டிப்பாக இருக்கா. ஆனால் எங்கே தான் வந்து இவளை மறைச்சி வச்சுருக்கான்னு தெரியலையே அப்படின்னு வரல. எல்லா இடமும் ஊடுருவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம விஷால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இனி எங்கே தான் இருப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொஞ்ச நேரத்தில் அம்மா ராவண பொம்மை மேலே வந்து அம்பை ஏற போகிறாங்க. ஒருவேளை இந்த ராவணன் சாவில் நம்ம இசையை வந்து மறைச்சி வச்சிருப்பாளா, இசையை இதுக்கு பின்னாடி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து அங்கே போய் வந்து தேடுறாங்க. நம்ம இசை வந்து வாயில் கயிறு கட்டி அப்படியே இருக்கிறத பார்க்குறாங்க. அப்படியே வந்து இசை அப்படின்னு வந்து தூக்கி காப்பாற்றுறாங்க. இது எல்லா ரவுடிகளை விட்டு சிந்தாமணியும் நம்ம ஸ்ரீஜாவும் செய்த சதி அப்படின்னு வந்து தெரிஞ்சு ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம விஷால் வந்து இசையை கூட்டிகிட்டு வராங்க. என்ன நான் இப்போ ராவணவரத்தில் இந்த இசை செத்து கிடப்பான்னு நினச்சா இப்போ வந்து இவன் கூட்டிகிட்டு வரானே அப்படின்னு வந்து கோபத்தோடு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸ்ரீஜா ஓங்கி விஷால் ஒன்று கொடுக்குறாங்க. ஏண்டி நீ அறிவு கட்டு என் இசையை வந்து கொல்லதுக்கு நீ இந்த ராவணவரத்தில் இசை சாவணும்னு எவ்வளோ அழகாக திட்டம் போட்டடி, உன்னை விட போடாது இதுக்கு எல்லாம் அப்படின்னு வந்து வேட்டு வைக்க நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஆதிலட்சுமிக்கு தெரிய வருது எல்லா திட்டமும் சொதப்பில்லடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரோ நம்ம ஸ்ரீஜாவை பார்க்குறாங்க. அடுத்த திட்டத்திலேயாவது நம்ம 2 பேரும் கை கோர்க்கிறது வெச்சில முடியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விசை பார்க்குறாங்க. ஓ ஸ்ரீஜா, நீ இங்கே உள்ள வில்லி இல்லை, இப்போ ஆதிலட்சுமி வில்லி கூட நீ கை கோர்த்துருக்கிறியா, உன்னை விட மாட்டேன்டி, எப்படி போட்டாலும் எங்கள் குடும்பத்தை தொட முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க விஷால்.